இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். சங்கரை பார்த்தது வந்து 1999 2.5 மணி நேரம் பண்ணுவோம். வெறும் 7 பசங்க பிஜிபியில் ஆரம்பித்து அங்கே வேற எங்கேயோ கொண்டு முடிக்கிறோம். லாஸ்ட் ஷோ பண்ணி முடிக்கும்போது 12:45. 2 பேரும் நாங்கள் சேர்ந்து பண்ணது கிட்டத்தட்ட 7,000 8,000 ஸ்டேஜஸ்க்கு மேலே. ஆண்டவரே கமல்ஹாசனே, இதுவே நான் பார்த்த காக்கி சட்டையை அன்பே சிவமே என்னெல்லாமோ போட்டு அடிக்கும். மொட்டை அடிச்சுட்டு போனோடனே அவங்க வீட்டில் விரட்டி விட்டாங்க. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வருது, மதுரையில் ஒரு ஆளை வந்தான்னு சொல்லி. ஃப்ரெண்டு இல்லை, மற்றவனே கூட கொடுக்கும்போது நான் இன்னும் கூட கொடுக்கணும்ல. என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணலைன்னா வேறவே பண்ணுவேன். அவர் சென்னை வர்றதுக்கு அவங்க லவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. பிரியங்கா, நம்ம சொல்லுவோம்ல இவ்வளோ குண்டாக இருக்கிறாங்க எப்படி ஆடுவாங்கன்னு, அவங்க போடுற ஸ்பீடுக்கு நம்மளால் ஆட முடியாது. நானும் ரொம்ப சங்கரம் நிற்போம். கால் வரும், ரஜினி சார்ட்ட பேசணும்னு சொன்னேன். அவங்க ரஜினி சார்ட்ட பேசுவாங்க, நாங்கள் மிமிக்ரி பண்ணுவோம். இது வந்து 250 ரூபா, 250 500 எங்கள் 2 பேருக்கு சேர்த்து. தம்பி 2000 அந்த பெயிண்ட் போட்டாங்கல்ல, நானும் சங்கரும் தான் போய் அந்த பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கினது. அவர் ட்வீட் போட்டதாக இருக்கட்டும், நேரில் வந்ததாக இருக்கட்டும், நேரில் வரும்போது சங்கர் முழிச்சு பார்த்துருந்துச்சுன்னா இன்னும் பி ஹாப்பியாக இருக்கும். என்னென்னா 26 வருஷத்தில் சங்கர் ஒரு நாள் கூட என்கிட்ட நான் அழுது பார்த்ததே கிடையாது. அவர் வருத்தப்பட்டு பார்த்தது கிடையாது, சோகமாக இருந்து பார்த்ததே கிடையாது. இப்போ அழுதானாப்புல சரியாக போயிருமா, சோகமாக இருந்தால் சரியாக போயிருமா, அடுத்து யோசிப்பான் வா. ஏன்னா ரொம்ப 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 சீக்கிரம் அதுதான் சங்கடப்படுற விஷயம். இப்போ 70 வயசுலாம் தாண்ட மாட்டான் அப்படின்னு இல்லாமல் சொல்லுவோம். இது வந்து இந்த 45 46ன்றது ஷூட்டில் தான் இருக்குது, விழுகுது, பாக்கிது முடிச்சுன்றப்ப எதிர்கொள்ள முடியும். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்மா. நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு துயர செய்தி கேட்டு நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நான் அதை விசாரித்து இது பண்ண கஷ்டப்படுத்த விரும்பல. மேலும் ரொம்ப வருஷம் 26 வருஷம் பயணம் நினைக்கிறேன் உங்களுக்கும் ரோபோனனுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அதுலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணே. கலக்கப்போதியார் அஸ்தபோதியார் அந்த டைமிங் வந்து. கலக்கப்போதியார் அஸ்தபோதியார் வந்து 2005 2006. நான் வந்து ஃபஸ்ட்டு ரோபோ சங்கரை பார்த்தது வந்து 1999 மதுரை நகைச்சுவை மன்றத்தில் முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமையில். இப்போயும் மாதம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும். அதில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஜோக் சொல்லுவாங்க, வைப்பாங்க. நான் வெளியே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம அந்த ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியில் என்னை ஒருத்தர் பார்த்துட்டு, மின்னல் பிரியன் ஒருத்தர், நீ நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரி நகைச்சுவை மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அப்போ ஸ்கூல் டேஸு வெளி உலகம்லாம் தெரியாது. மன்றத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அது என்ன மன்றம்லாம் தெரியாது. ஏதோ காசு கேட்பாங்க அப்படின்ற பயத்தில் நான் கொஞ்ச நாள் போகலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியா டுடே மேகசினில் விவேக் சாரோட இன்டர்வியூ வருது. அதில் வந்து அவர் மதுரை நகைச்சுவை மன்றத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டாங்களே. நான் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கேன், 12th 9th நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக வெளியே வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளியே ஆர்கெஸ்ட்ராக்கு அனௌன்ஸ் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணுறது, பர்த்டே பார்ட்டி ஆங்கர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நாள் இது மாதிரி மதுரை நகைச்சுவை மன்றத்துக்கு போகிறேன். போகும்போது அவர் அங்கே இருக்கார், அந்த மின்னல் பிரியன்றவர் இருக்கார். அவர் பார்த்துட்டே வா வந்துட்டியா வா, உனக்கு ஒரு குழு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி, இவங்க தான் நியூ காமெடி பாய்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான்ப்பா சவுந்தர் அப்படின்றாரு. ஃபயர் சவுந்தர், இப்போ ஃபயர் சர்வீஸில் இருக்கார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பையன் தான் அப்படின்னா, அப்படியாப்பா வாப்பா அப்படின்றாங்க. சவுந்தர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான்ப்பா சங்கர். நான் கை கொடுக்குறேன். இவர் தான் ராமர். ஃபஸ்ட்டு மீட் அன்றைக்கி இவர் தான் ராமர். இந்த ராமர் இவர் தான் ராமர். இவர் தான் தனா, இவர் தான் சிவா. இப்படி ஓவராலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி தம்பின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி முடித்தோடனே அவங்க வந்து அடுத்து பேசுகிறாங்க. இப்போ அடுத்து நம்ம தான் ஸ்டேஜில் ஏறி அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 1/2 hour 15 minutes அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நியூ காமெடி பாய்ஸ் டீம்ன்றவங்க. அப்போ ராமர் பாட போகிறாரு. சங்கர் வந்து வாயில் மியூசிக் கொடுக்குறதுக்கு நான் இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்னு பேசுகிறேன். இப்போ நான் சொல்கிறேன் நானும் மியூசிக் கொடுப்பேன், நானும் மியூசிஷியன் தான் அப்படின்னா, அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து 10வது நிமிஷத்தில் ஸ்டேஜில் ஏறி
நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். ராமர் பாடுறாரு, அந்த பக்கம் சங்கர், நான் இந்த பக்கம் இது. நாங்கள் அப்போ ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த கோயில் திருவிழாக்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லையா, அதிலலாம் வந்து ஒரு நாள் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு நாள் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், ஒரு நாள் நியூ காமெடி பாய்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். 2.5 மணி நேரம். டிவிங்களுக்குலாம் முன்னாடியே அங்கே நீங்கள் ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறேன் 99 சொல்கிறேன். 99ல் காமெடி ஷோவே உள்ள இல்லை தான், டிவியில் இல்லை தானே? டிவியில் இல்லை. 7 பேர் சேர்ந்து காமெடி ஷோ பண்ணுவோம். அதில் வந்து ஃபயர் சந்தரா இருக்கட்டும், சோபா சங்கர், நான், ராமர், இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்க நண்பர்கள். தனா, சிவபாலன், கார்த்தி, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் டீம் போட்டு வச்சு நாங்கள் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணுவோம். வெறும் 7 பசங்க. அதை அப்படியே சுற்றிட்டே இருப்போம். அப்போ அது அப்படியே வந்து அதிகமாகுது. நான் ஸ்கூல் முடிக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்து இது வந்து சங்கரோட ரொம்ப பெட்டாயிடுச்சு. நிறைய நிகழ்ச்சிகள் போக ஆரம்பிக்கிறோம். எங்களுக்குள்ள காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது ஸ்டேஜில். ஏன்னா வந்து குழந்தை வயசுலாம் இப்போ இல்லை இன்னும்மா. அவர் நல்ல பாடி பில்டர், அவர் பெருசாக இருப்பார், நான் ஒல்லியாக இருப்பேன். அவர் ஹைட்டாக இருப்பார், நான் குட்டையாக இருப்பேன். கருப்பாக இருப்பார், நான் வெள்ளையாக இருப்பேன். அவர் வேறு விதமாக மியூசிக் ட்ராவல் பண்ணுவார், நான் வேறு விதமாக இன்ஸ்ட்ருமெண்டலில் ட்ராவல் பண்ணேன். இது எல்லாமே இந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ஒரு பவர் இல்லை. அது மாதிரி வந்து அது எழுதியிருக்கு, அப்படியே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம், அதிகமான ஷோஸ் பண்ணுறோம், வைக்கிறோம். இன்னும் பாண்டிங் அதிகமாகிட்டே இருக்குது. 1/2 hour கேட்டாங்கன்னா நாங்கள் 3 பேர் மட்டும் போவோம். 2.5 மணி நேரம் கேட்டால் டீமாக போவோம். இப்படி அதிகமான ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் ஸ்கூல் முடிக்கிறேன், அதுக்குள்ளேயே இந்த காலேஜ் காம்படிஷன்லாம் சங்கர் போயிட்டு வந்துட்டு சொல்லும்போது ஆசையாக இருக்குது. அப்போ வாடா நம்ம காலேஜ்லேயே சேர்ந்துடுறா, நம்ம காலேஜ் தான் சூப்பராக கல்ச்சருக்கு கண்டுக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம்னு. சரி வான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் மதுரை எஸ்என் கல்லூரியில் சேர்றோம். அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணுறாப்புல. அவர் படித்ததோட ரீசனும் காம்படிஷன் அட்டன் பண்ண தான். என்னையை கூட்டு போனதும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காம்படிஷன் அட்டன் பண்ணால் பிளாஸ்ட்னா. ஸோ அந்த பீரியட்லேயே வந்து சங்கர் அரவிந்த் வந்துட்டாங்களா, இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மாயை இருக்கும். எல்லா ஸ்டேஜ் ஈவெண்ட்லேயும் நம்ம தான். அன்றைக்கி ஆரம்பித்த இந்த நட்பு, அதாவது பார்த்து ஆரம்பித்தப்பயே வந்து இந்த வேவ்லிங் செட் ஆகுச்சுன்றதுக்கு இது வராதில்ல. 5 வருஷம் 10 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வேவ்லிங் செட் ஆகாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியலாக வேவ்லிங் செட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பேசி வச்சு நான் சொல்லுவேன், நீ சொல்லணும், சரியா அப்படின்னு. இது அப்படிலாம் இல்லாமல் ஒரு பாண்டிங். அது இத்தனைக்கு எனக்கு வயசில் சீனியர். அவர் என்ன பேச போகிறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் 2 பேரும் ஒரே ஒரு வேலை பண்ணி பார்க்கணும். சரிண்ணே, அதான் இப்போ அந்த 1999லேருந்து 2025 வரைக்கும் இன்னைக்கு 2 நாள் முன்னாடி கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கூட தான் வந்துருக்கீங்க. அது மெமரிஸாக நம்ம ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். மற்றபடி மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அதானே நிறைய இருக்குது. 26 வருஷம்னா நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 நேரம் கூட பத்தாது. ரொம்ப சுவாரஸ்யமான உங்களால் மறக்க முடியாத ஒரு மெமரினா எதனே சொல்லலாம்? இல்லை, நீ அப்படி வந்து அதை வரையறுக்கவே முடியாது. எல்லாமே மறக்க முடியாது. ஆமாம், இப்போ நீங்கள் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களே உன்னுடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டும் அவங்களே உன்னுடைய பர்சனல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவேன். ஓகே, நீ வந்து நைட்டு ஒரு நாகர்கோவில் போகிறோம், நைட்டு ட்ராவல் பண்ணுறோம், வந்து இறங்குறோம், வைகை பிடிக்கிறோம், வந்து இறங்குறோம், வீட்டுக்கு போய் குளிக்கிறோம், குளிச்சுட்டு 1 மணி நேரத்தில் திருப்பி மீட் பண்ணுறோம், 4 மணிக்கு ராணி மைய ஹாலுக்கு போகிறோம், 7 மணி வரைக்கும் ஷோ முடிக்கிறோம், அதை முடிச்சுட்டு இன்னொரு பர்த்டே பார்ட்டி போகிறோம், அப்படியே நைட்டு லட்சுமி ஸ்ரீ கச்சேரி போகிறோம். இப்படி நீ வந்து பார்ப்பதும் சாப்பிடுவதும் தூங்குறதும் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது வேவ் லென்த் வந்து எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார். எல்லாமே நினைவுகள் தான். நான் இப்போ சொன்னால் கூட நிறைய டேட்டோட என்னால் சொல்கிறேன்னா அது எதுவுமே இல்லை. ஏன்னா அடிக்கடி பேசும்போது ஞாபகம் இருக்கா அவனுக்கு அன்றைக்கி அந்த இது போட்டோம்ல 19ஆம் தேதி தான் ஏன் போனோம், இல்லைடா 20 இங்கே பார் 19 ஏன் தெரியுமா நம்ம காலையில் விழுந்து முடிச்சு வந்தோமா, ஆமாடா 19 இப்படி ரீகால் பண்ணும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை அப்படி பண்ணுவோம், முடிச்சு பிரியாணி போய் சாப்பிட்டோமா திண்டுக்கல்ல, இதெல்லாம் சொல்லும்போது ரீகால் ஆகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஸ்டோரி, எஃபி, ட்விட்டர் இதெல்லாம் இருக்குது. அப்போ பேசி நம்ம மறந்தாலும் அதை ஞாபகப்படுத்துது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா குட்டிவனோட நீ பள்ளி கோயிலுக்கு போனியே அப்படின்னு ஞாபகப்படுத்துது. இப்போ அப்படிலாம் கிடையாது, இது நினைவுகள் மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் சேனல் அதுக்கப்புறம் அது 2002 லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்துடுது. நான் அங்கே மதுரையில் தான் இருக்கேன். 2005 கலக்கப்போதைய சீசன் 1 சேனலோட ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ. அது காம்படிஷனுக்கு நான் வரல. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கோவை குணாண்ணன், அப்புறம் மதுரை முத்து, வடிவேல் டேவிட்டு, அப்புறம் ரோபோ சங்கர், அப்புறம் சாம்பியன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பேர் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொன்னோன்னே சங்கர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுது, வாடா அப்படின்னது. நான்லாம் வர மாட்டேன்ப்பா டிவிக்கு. ஏன்னா அங்கே ஊரில் நம்ம வந்து லோக்கல் டிவியில் பண்ணிகிட்ருக்கோம்,
ஆர்கெஸ்ட்ரா போயிட்டுருக்கோம். வெளியே ஆர்கெஸ்ட்ராக்கு போய் நான் தனியாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓன் பேண்ட் வச்சுருக்கேன். நான் ஸ்கூல் டீச்சராக மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சுருக்கேன். ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் ஃப்ளூட் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்படி டைட் பிஸியில் இருக்கோம் மதுரையில். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு புது ஊரில் நான் யாருன்னே தெரியாத இடத்துல வந்து நம்மளை பற்றி நான் தாங்க அரங்குது, நான் இதெல்லாம் பண்ணுவேன்றதுல எனக்கு இல்லைடா நீ வாடாங்குது. சரி ஒரு நாள் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் February 18 நைட்டு கிளம்புறேன். 19 காலையில் இங்கே வர்றேன். 2006 2005 கலக்க சீசன் முடியுது சாம்பியனுக்கு. அப்போ மத்தியானம் டாக்டர் ராஜ்குமார் சாரை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வா ரோபோ இல்லைங்களா வா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணி ஓகேப்பா நாளைக்கு வந்துடுங்க அப்படின்றாரு. 2 எபிசோடு அலோட் எனக்கு. சரி ஓகே. அன்றைக்கி முடிச்சோன்னா அன்றைக்கி சாயங்காலமே ஒரு சின்ன ஷோ இருக்குது, 500 ரூபா பேமெண்ட்டு ஷேர் பண்ணிக்கோன்னு போகிறோம். வடபள்ளியில் ஒரு ஷோ முடிக்கிறோம். சங்கர் வீட்டில் தூங்குகிறோம். 20 காலையில் எழுந்திக்கிறோம். கலக்கப்பதியார் எபிசோட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எபிசோட் ஃப்ளூட் ப்ளே பண்ணுறேன். சங்கர் வாயில் மியூசிக் கொடுக்குது. சின்னி சாரும் மதன் பாப் சாரும் பயங்கரமாக பாராட்டுறாங்க. மதன் பாப் சாரும் நல்ல மியூசிஷியனு. அவர் நீங்கள் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக வாசிக்கிறீங்களே, நீங்கள் ப்ரொஃபஷனல் மியூசிஷியனா? ஆமாம் சார் அப்படின்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே சூப்பர் ஓகே. அடுத்த எபிசோடு ஒரு கிளி குரு இது பண்ணுறோம். ஒரு கிளி குரு தான் நாங்கள் 99 2000 பண்ணியிருக்கோம். சேனலில் வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் மதுரையில் முக்கியமாக நாங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 700 மேடைகள் கண்டது தான் அந்த ஒரு கிளி குரு இது. அவ்வளோ பேக்கில் இருந்தது. ஒரு புது படம் பார்ப்போம், ஒரு புது சீன் சொன்னால் சங்கரா நல்லா இருக்கல சேர்த்துக்குவா ஆனால் அது சொல்லுவேன். டே இந்த மலையில் நினைப்போம் கொடையை பிடிச்சிட்டு ஓடுறாங்கடா, கொடை காற்றுல இழுக்குறா, அதை பண்ணுவோம்டா. இப்படி வந்து அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு கிளி ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணால் அது ரொம்ப பயங்கரமாக பேசப்படுது. டோட்டல் செட்டேவில் வந்து பயங்கரமாக பாராட்டுறாங்க. முடித்த உடனே வந்து டாக்டர் ராஜ்குமார் சார் இது மாதிரி வேறு என்ன இருக்குன்னு கேட்குறாரு. வேறு என்ன இருக்குப்பா, 2 தானே கொடுத்தாங்க, நான் இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்பணும்ல அப்படின்றேன். சங்கரா ஊருக்கு கிளம்புன சங்கரா அவர் டேரக்டர் சார் வந்துட்டு வேறு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு அப்படின்னா. டேய் சான்ஸ்டா வாடா பண்ணுவோம்னு. அப்போ நான் என்னை ஊருக்கு விட மாட்டிங்களா இன்றைக்கி அப்படின்றேன். ஏன்னா அப்போலாம் தெரியாது என்னென்னா இது வெளியே வரும், இதுதான் லைஃப் மாறுதுன்னா தெரியாது. இந்த ஒரு கிளி அதான் ஃபர்ஸ்ட் மீடியானாலே ஆமாம், இந்த ஒரு கிளி ஊருக்கு தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி 700 மேடைகளில் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அது வந்து பயங்கரமான ஹிட்டு கொடுக்கும், நிறைய கிஃப்ட்டுகளை வாங்கி கொடுக்கும், மரியாதைகளை வாங்கி கொடுக்கும், தூக்குவாங்க. ஆனால் இங்கே பண்ணோம், இங்கே அதான பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் தான். அப்போ இன்றைக்கி நீ ஊருக்கு விட மாட்டிங்கன்னா பாட்டி பேருக்கு அப்புறம் வேறு வாடா பண்ணுவோம்டான்னு அந்த ஷெடியூல்லையே நாங்கள் 7-8 எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்து திருப்பி ட்ரெஸ் எடுத்துகிட்டு சென்னைக்கு வரேன். அப்புறம் மார்ச் 20 19 ஒரு கிளி ஒரு டெலிகாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே லைஃப் சேஞ்ச் அந்த ஒரு சாங். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடாக சுற்ற ஆரம்பிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த 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 சந்தோஷம், இந்த வாய்ப்பு, இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா இல்லாதனால அதெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியல. நானும் ரோபோ சங்கரும் இந்தியாவை விட்டு ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போய் பண்ண வெளிநாடு வந்து அமெரிக்கா. இந்தியாவை விட்டு ஃபஸ்ட்டு போனதே அமெரிக்கா. சிக்காகோ தமிழ் சங்கத்துக்காக 2007 போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து மலேசியா, சிங்கப்பூர் ப்ளைன் பாஸ்போர்ட்டில் வந்து யூஎஸ் விசா 10 இயர்ஸ் அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அது வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது வாவ்ல அப்படின்னு இருக்கிறது டஃப்பான விசாவே யூஎஸ் விசா. நமக்கு எப்படி தெரியும், நமக்கு இங்கேருந்து 3 ஃப்ளைட்டு மாறி போகிறோம். இங்கேருந்து மும்பை போய், அங்கேருந்து ஜெர்மனி போய், அங்கேருந்து போகிறோம். என்னடா இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக வெறுத்துருவோம். ஏன்னா அப்போ ஃப்ளைட்டில் போகிறது வாவ். இங்கேருந்து ரொம்ப பெரிய நிகழ்ச்சிக்குன்னா மதுரைக்கு ஃப்ளைட்டு போட்டு போகிறோம். இல்லை காலையில் ஒரு ஈவெண்ட் கமிட் பண்ணிட்டோம், சாயங்காலம் ஒரு கோயிலத்தில் கமிட் பண்ணிட்டோம், வேறு வழியே இல்லைன்னா ஃப்ளைட்டு போட்டு போவோம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிற மாதிரி அதில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஆசை பண்ண சொல்ல 2007 அப்போ வந்து அமெரிக்கா வரைக்கும் 26 மணி நேரம் உட்காந்து நீ போகிறேன்னா எப்படி இருக்கும். இங்கே போய் அங்கே போய் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மலைப்பான விஷயங்கள். இந்த மாதிரி ட்ராவல் அதிகம். யுஎஸ், லண்டன், நார்வே, பாரிஸ், இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் சின்ன நாடுகள், குவைத்துகள், இல்லை எல்லாமே எதுவுமே போகிறோம் வைக்கிறோம். மேடைகள் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நாட்டுக்கு போகிறோன்றதை விட மேடைக்கு போகிறோன்ற டிவி ஷோஸ், டிவியில் இருக்கிற பண்ண எபிசோட்ஸ் அதிகமான இல்லை ஸ்டேஜ் ஷோஸ் தான் அதிகமான? ஸ்டேஜ் ஷோஸ் தான் அதிகம்.
சுமாராக எவ்வளோண்ணா இருக்கும்? ஸ்டேஜ் ஷோஸ் வந்து கிட்டத்தட்ட 2 பேர் மட்டும் சேர்ந்து பண்ணது இல்லை டீமாக? நாங்கள் சேர்ந்து பண்ணது கிட்டத்தட்ட 7,000-8,000 ஸ்டேஜஸ் மேலே இருக்கும். நாங்கள் தனித்தனியாக அவர் 13,500 14,000 ஸ்டேஜ் போயிட்டார். நானும் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சங்கர் இல்லாமல் நம்ம இந்த 2012க்கு அப்புறம் 2 பேரும் இங்கே ரஜினி சார் கமல் சார் தனித்தனியாக ஞாபகம் இருக்குல்ல, நம்மளும் அது மாதிரி பண்ணுறோம். உண்மையிலே அப்படி தான் பேசிக்கிட்டீங்க? அப்படி தான் பேசணும். ஏன்னா எங்களுக்கு காலங்கள் அப்படி வந்துச்சு. எப்படின்னா இப்போ குட்டி வினோத் சார் வராரு, அவர் ஒரு 15 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவருக்கு வந்து 10,000 ரூபா பேமெண்ட்டு. ரோபோ சங்கர் நான் அரவிந்த் வர்றாங்க, 15 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் 10,000 பேமெண்ட். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? அவங்களுக்கு 15 மினிட்ஸ்க்கு 10,000 ரூபான்றது தான். நீங்கள் 2 பேர் பண்ணா என்ன, 10 பேர் பண்ணா என்ன அப்படின்றப்ப குட்டி வினோவை வந்து ஒரே ஆள் வந்து 10,000 வாங்கிட்டு போயிடுறாரு. எங்களுக்கு வந்து 5,000 கிடைக்குதுன்றப்ப இல்லை, நம்ம எப்படி வரணும்னா என் டேட் ஓகே, அரவிந்த் டேட் ஓகேவா அப்படின்ற அளவுக்கு நம்ம வரணும். அப்படின்னா அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவில் வரணுன்றது பயங்கரமான கமல் சாரோட பயங்கரமான வெறியர் சங்கரன். ஆமாம், இது இப்போ தான் போஸ்ட் அடிக்கிறதுல, அதான் அப்பயே சிங்கிள் கலர் பிரிண்ட் அடிக்கும், அப்புறம் லித்தோ பிரிண்ட் வந்துச்சு, லித்தோ அடிக்கும், ரசிகர் மன்ற சார்பு அந்த மாதிரி தனியாக அடிக்கும், தனியாக இண்டிவிஜுவலாக. ஆண்டவரே கமல் ஹாசனே. ஆனால் ஒரு ரசிகர் மன்றம் அப்படிலாம் டீம் அப்படிலாம் இல்லை. ஓ, இது தனியாக பண்ணும். வாழ்த்தை வணங்குறோம் வாழ்வே மாயமே, அதுவே இதுவே நான் பார்த்த காக்கி சட்டையை அன்பே சிவமே என்னெல்லாமோ போட்டு அடிக்கும். எல்லா படத்துக்கும் கலர் பிரிண்ட், அப்புறம் லித்தோஸ் வந்துச்சு, என்ன அதெல்லாம் அப்போ இருந்தே அது காசு சேர்த்து வைக்கும். நவம்பர் மாதம் வருது, காசு வேணும், இப்போயே காசு சேர்த்து வைக்கணும். எதுக்கு? நம்ம டிக்கெட் தானே வாங்க ட்ரை பண்ணுவோம், அவர் அண்ணன் போஸ்ட் அடிக்கும். அப்படி பயங்கரமான. அதனால் சினிமாவில் அவர் ஃபுல்லாக போனோன்னு நமக்கு சினிமா ஆசைகளும் இருந்துச்சு. பட் நமக்கு உண்டான கதாபாத்திரங்களாக வரணுன்றதுல நமக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன். அதனால் சரி கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையாக பண்ணுவோம் சொல்லி டிஜிட்டல் அப்படி போவோம் சொல்லிட்டு அந்த வழியில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இருந்தாலும் வந்து இடையில ஒரு சில ஃபாரின் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். சில பழைய கிளைண்ட்ஸ்லாம் வந்து சார் அதே காம்போ நீங்கள் 2 பேர் வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட்டை செப்பரேட் பண்ணிப்பீங்கன்னா எனக்கு இவ்வளோ பேமெண்ட் அவ்வளோ. ஆமாம் அப்படி சும்மா நாங்கள் சொல்லிக்கிட்டது தான். நம்ம பேமெண்ட்டுகளை பற்றி தெரியாதா? நான் இவ்வளோ பேசியிருக்கேன்டா, என்ன இவ்வளோ பேசியிருக்கேன், ஆமாடா சரி ஓகே, நீ படத்துலலாம் நடிச்சேன், நீ நடிகர், நீ இவ்வளோ எடுத்துக்க, நான் இவ்வளோ எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி போயிடுவோம். அந்த ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள். ஆமாம் அது வெளியே வரும்போது இவ்வளோ வாங்குது நம்மளுக்கே தெரியும். அப்புறம் அந்த டைம்லேயும் போய் நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் பண்ணிப்போம். ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு சரி பாதியாக பிரிச்சுக்கோன்னு. ஃப்ரெண்டு இல்லை, மற்றவனே கூட கொடுக்கும்போது நான் இன்னும் கூட கொடுக்கணும்ல. என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணலைன்னா வேறவே பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தானே பண்ணோம். காலையில் நிகழ்ச்சி பண்ணிவிட்டு மத்தியானம் ஒன்று பண்ணிவிட்டு சாயங்காலம் பர்த்டே பார்த்துட்டு நைட்டு கோயில் கச்சேரி. இப்போ தானே கோயில் கச்சேரி 11 மணிக்கெலாம் முடிக்கிறீங்க. அப்போல்லாம் 10:30-11 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே செய்யும். நைட்டு 2 மணி வரைக்கும் போகும். ஸோ நாங்கள் சாயங்காலம் சேலத்தில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சென்னையில் வந்து நிகழ்ச்சி 12 மணிக்கு நாங்கள் வந்துடுறோம்னா சரின்னுவாங்க. ஏன்னா 11:30 மணிக்கு தான் சாமி பாட்டு பாலையத்தம்மான்னு ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம போய் எடுத்தோடனே காமெடி கிடையாது, 12:30-1 மணிக்கு காமெடி வந்தாலும் ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு 4 ஷோ பண்ணது. 2010 நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் ஒரே நாளில் 6 ஷோ பண்ணுறோம். நியூ இயர் ஷோ இருக்குல்ல, நியூ இயர்னால நைட்டு 31ஆம் தேதி நைட்டு தானே, 6 மணிலேருந்து அந்த 12 மணி வரைக்கும். ஆமாண்ணே. அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே சென்னைக்குள்ளே 6 இடத்துல ஷோ பண்ணுறோம். அப்போ ஒரு ஷோ 1 மணி நேரம். எங்கள் போஸ்ட்டு போட்டு ஃபோட்டோ போட்டுருவாங்க, நீங்கள் வரணும் சார், நாங்கள் 7:15 தான் வருவோம், ஓகேவா? ஓகே சார். எங்களை வந்தோடனே ஏற்றிடணும், ஓகேவா? ஓகே சார். நாங்கள் 15 நிமிஷம் தான் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே. பேமெண்ட் உடனே கொடுத்துட்றோம், ஏமாற்றிடக்கூடாது, சரியா? சரிங்க சார், நீங்கள் வந்தால் போதும். ஏன்னா நாங்கள் பீக்கில் இருக்கோம். கரெக்டாக ஒரு ஆட்டோ தான் டர்ன்னு எடுக்க போக வைக்க, சாப்பாடு கிடையாது, உச்சா போக முடியாது. 2010 6 ஷோ. லாஸ்ட் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், விஜிபியில் ஆரம்பித்து அங்கே வேறு எங்கேயோ கொண்டு முடிக்கிறோம். லாஸ்ட் ஷோ பண்ணி முடிக்கும்போது 12:45. பேமெண்ட் நியூ இயருக்கு நல்ல பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் இருக்கலேன்றப்ப நம்ம அவன் கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் என்னென்னா அந்த கெத்து ஒரு நாளைக்கு 6 ஷோ அதிகப்படியான கவுண்ட். மேடைகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படின்றப்ப இப்போ மேடை தேடி வருது அப்படின்றப்ப ஒரு மாதத்தில் வந்து 30 நாளில் 56 ஷோலாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ஸ்டேஜ் ஷோஸே ரொம்ப இதுவாகி இப்போ எல்லாமே நம்ம ஷோ எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸ்டேஜ் ஷோ கம்மியாயிடுச்சு, ஆர்டிஸ்ட்டும் நிறைய ஆகிட்டாங்க, நிறைய வெரைட்டிஸும் வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான் இல்லையா, அப்படி ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று. சரி, காலங்கள் மாறுதில்ல. அண்ணே, நீங்கள் சென்னை வர்றதுக்கு ரோபோசங்கரனை வந்து கால் பண்ணி கூப்பிட்டாருன்னீங்க. அவர் ஃபஸ்ட்டு சென்னை வந்ததுக்கு அவர் சென்னை வர்றதுக்கு அவங்க லவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, பிரியங்கா.
ஓகே. அப்போ வந்து லவ்ஸ் நாங்கள் வந்து காமெடி ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சங்கர் வந்து ஆக்சுவலாக டான்ஸர் தானே 2 பேரும். ஆமாம், இவரும் வந்து ஆளவந்தான் படம் வந்தப்பெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்ன்றது இப்போ தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து கேசட் கடையில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி வைப்பாங்க, இசை இந்த மாட்டு. ஆமாம், அங்கே தான் அந்த போஸ்டரே பார்க்க முடியும். பாட்டு கேசட் ரிலீஸ் ஆனோடனே ஒரு பெரிய போஸ்டர் இருக்கும். ஆனால் இது என்ன படம்னே, ஏய் கமல் படம்டா, ஆளவந்தான் பார்த்தியா தலைவர் எப்படி இருக்காருன்னு அப்படின்னுவாப்ல. பார்த்தா ஃபுல்லாக மொட்டை அடித்து இவ்வளோ போய் ஆம்ஸ் போட்டு வச்சு அந்த போஸ்டர் பார்த்துட்டு இது போய் மொட்டை அடிச்சிருச்சு. சங்கர் போய் மொட்டை அடித்து ஸ்லீவ்லெஸ் பனியன்லாம் போட்டு இங்கெல்லாம் வரைஞ்சி ஒரு அட்டையில் ஒரு கத்தி ரெடி பண்ணி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ரெடி பண்ணி போயிடுச்சு. அது ஸ்டேஜ்லேயும் பண்ணாரானே அந்த பாட்டை? மொட்டை அடிச்சுட்டு போனோடனே அவங்க வீட்டில் விரட்டி விட்டாங்க அதை. ஓகே. மதுரையில் ஏன்னா வீட்டில் யார் இறந்து போயிட்டாங்க நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையெல்லாம் ஆச்சு. இல்லை கமல் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு பண்ணுறாரா, நீ என்னத்துக்கு இப்போ பண்ணிட்டு வந்துருக்க, ஓடிய பேர் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதை வந்து நம்ம நகைச்சுவை மன்றத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த பாட்டை போட்டு, கடவுள் பாதி மிருகம் பாதி, அதே உடம்பு அப்படியே இருக்கும். அந்த கண்ணாடி கத்தியெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணும்போது ஆள் அந்த கமல் சாரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொண்டு வந்து பண்ணோன்னே இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வருது, மதுரையில் ஒரு ஆளை வந்தான்னு சொல்லி. அந்த பேப்பரு வந்து மதுரை ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. அவங்க வீட்லேயும் அதை பார்த்துட்டு சரி ஓகே என்னத்தையோ பண்ணியிருக்க, இந்த தடவை மன்னிச்சு விட்றோம். டான்ஸ் டீமுக்கு இடையில போய் 10 நிமிஷம் காமெடி பண்ண கேட்பாங்க, ஆர்கெஸ்ட்ராக்கு இடையிலையும் கேட்பாங்க, 2.5 மணி நேரம் நம்ம ஃபுல்லாக கேட்பாங்க. பார்த்தா கொஞ்ச நாளாக திடீர்னு ஆள் நிறைய டான்ஸ் டீமாக போய்கிட்டு இருக்கு. என்னது ஈவெண்ட்டாகவே டான்ஸ் டீமாக போயிட்டு இருக்காரு. அப்புறம் சவுந்தர்ஜி என்னாச்சு அப்படின்னா ஆமாப்பா அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு சங்கரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டால், ஆமாடா இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் சொல்லிட்டியான்னு பார்த்த அன்றைக்கே சொல்லிட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்களே, மதிக்கவே இல்லை, ஓடுன்ட்டா. அப்புறம் அதுக்காக விட்டுற முடியுமா? சரியான டான்ஸர், அவங்க பயங்கரமான டான்ஸர். நம்ம சொல்லுவோம்ல இவ்வளோ குண்டாக இருக்கிறாங்க எப்படி ஆடுவாங்கன்னு, அவங்க போடுற ஸ்பீடுக்கு நம்மளால் ஆட முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்டெப்பும் அந்த பஞ்சும் கிக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் இவங்க லவ் பண்ண ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சு, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு. பாட்டெல்லாம் வந்து ஜோடி பாட்டாகவே போகுது. கமல் சாரோட பாட்டு ஜோடி பாட்டாகவே டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சீசன் முடிஞ்ச உடனே வந்து அவங்க திருப்பி சென்னை வந்துடுறாங்க. சென்னை தான் அவங்க ஒரு சீசனுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அதுக்குள்ளே காதல் நல்லா முத்திருச்சு. 2002 நாங்கள் மதுரையில் இருக்கோம். ஒரு லோக்கல் டிவி ஆர்டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் ஆங்கர் பண்ணிகிட்ருக்கோம், நானும் சங்கரும். காமெடி டைமண்ட்ஸ் தெரியுமா, மயில்சாமி என்ன பண்ணிட்டு இருந்தார்ல, அது மாதிரி லோக்கல் டிவியில் ஒன்று பண்ணுவோம். நானும் ரொம்ப சங்கரம் நிற்போம். கால் வரும். கால் வந்தோடனே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். ப்ரோக்ராம் பேர் வாய்ஸ் உங்கள் சாய்ஸ். ரஜினி சார்கிட்ட பேசணும்னு சொன்னேன். அவங்க ரஜினி சார்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் மிமிக்ரி பண்ணுவோம், அவங்க பேசுவாங்க. ஓகே ஓகே. ஆடியன்ஸ் வந்து கால் பண்ணி நாங்கள் இந்த ஆர்டிஸ்ட்டை பேசணும்னு சொன்னோடனே நாங்கள் அந்த ஆர்டிஸ்ட்டாக மாதிரி பேசுவோம், அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டை பேசுகிற மாதிரி பேசுவாங்க, நாங்களும் அவங்களாவே மாறி பேசுவோம். எங்களுக்கு வராத வாய்ஸ் கேட்டாங்கன்னா அவர் இன்னைக்கு லீவுங்க, ஐயோ இந்த இப்போ தான் சாப்பிட போனாப்புல, இந்த டீ குடிக்க போனாப்புலையே, இந்த வர சொல்கிறேன் நான், இப்படிலாம் நாங்கள் சமாளிப்போம். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பெரிய பேமெண்ட்டு, ஏன்னா வாய்ஸ் பண்ணுறதுனால. இல்லாட்டி 100 ரூபா 150 ரூபா தான் லைவுக்கு. இது வந்து 250 ரூபா, 250 500 ரூபா எங்கள் 2 பேருக்கு சேர்த்து, அவ்வளோதான் எங்களோட இது. அப்போது ஒரு நாள் முடிச்சுட்டு எஸ்சிடி பூத்தில், பழைய எஸ்சிடி பூத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மஞ்சள் கலரில் லோக்கல்னால் 1 ரூபா, எஸ்சிடி போட்டோடனே 3,000 ரூபாவில் தான் ஆரம்பிக்கும். அப்போ சென்னைக்கு ஒரு நாள் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. இங்கே வந்து காதல், பெற்றோர்கள், வேறு கல்யாணம் அப்படி எல்லாம் போனோடனே சென்னைக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. நான் கிளம்புறேன். நான் என்னையா காசு கீசு எதுவுமே இல்லை, எப்படி போகிறேன்னு தெரில. ஏன்னா வீட்டிலேருந்து விரட்டி விட்டாங்க, அலைப்பாய்தே மாதிரி மாடியிலேருந்து பெட்டியை தூக்கி விட்டு எறிகிறாங்க, டொம்முன்னு கீழே விழுந்து தெரிக்குது. அப்படியே ஓடி போயிரு, இது தெரியும், இப்படி மேடை அது இதுன்னு டான்ஸுன்னு தெரியும் போது தெரியும், நீ இப்படி நித்தியாவது வந்து நிற்பேன்னு, அப்படியே தூக்கிட்டு ஓடிடுன்றாங்க. அப்புறம் சங்கர் வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு சென்னை வருது. வந்த 2 நாள்லேயே இங்கே திருமணம். நான்லாம் வர முடியல, நான் மதுரையில் இருக்கோம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே அதோட வாய்ப்புகள்லாம் தேட ஆரம்பிக்கிது. இங்கே இருக்க டான்ஸ் டீமு, பிரேம்நாத் அண்ணன், லக்ஷ்மண் சுதி இவங்களுக்கெல்லாம் பண்ணுது. அப்போ நாங்கள் வந்து ஃபோன் பேசுகிறோம். ஃபோன் பேசி ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காமெடி கேட்குறாங்கன்னா மட்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்குவோம். சங்கரா வரியா, இந்த மாதிரி கேட்குறாங்க வரியா, ஓகே டே திருச்சியில் ஒரு ப்ரோக்ராம் கேட்குறாங்கடா, நீ அங்கேருந்து வந்துடு, நான் இங்கேருந்து வந்துடுறோன்னே
இப்போ அர்ச்சனா அர்ச்சனாக்கா அர்ச்சனா அவங்க வருவாங்க. அவங்களாம் இப்போ சன் டிவியில் வந்துட்டாங்க. ஓய் அர்ச்சனா வந்திருக்காங்களா? நாங்கள் 2 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். யார்ரா நீங்கள் 2 பேரும்? என்னடா என்னெல்லாமா பண்ணுறீங்க? நீங்களாம் டிவிக்கு வரேன்டா. வருவோம் நல்லா கும்பிடுவாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கு அவங்களும் வருவாங்கப்பா. அப்போ இருந்தால் அவங்க பழக்கமாகுது. அதுக்கப்புறம் நான் மதுரையில் இருக்கேன், அவர் சென்னையில் இருக்கார். அப்புறமேல் தான் 2005 இது நடக்குது. 2006 கலக்கப்பதியாருக்கு வரோம். அப்புறம் அங்கேருந்து 2 வருஷம் கழித்து அப்படியே அந்த டீமோட அஸ்தப்பையாருக்கு வரோம். அங்கே ஒரு 6 months 8 months கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நானும் சங்கர் மட்டும் வெளியே வர்றோம். அப்புறம் 2008 கலைஞர் தொலைக்காட்சி துவங்குறாங்க. ரமேஷ் பிரபா சார் ப்ரொடக்ஷனில் எல்லாமே சிரிப்பு தான் துவங்குது. அப்போது ஷூட்டிங் அட்டன் பண்ண ஃபாரின் ஷூஸு ஃபுல்லாக ரவுண்டு மறுபடியும். ஆமாம், ஷூட்டு மட்டும்தான். ஏன்னா அப்போ இந்த ஒரு ஷூட் மட்டும்தான். இந்த ஷூட்டை முடிச்சிட்டோம்னா ஒரு 6 நாள் 7 நாள் எடுத்து கொடுத்தோம்னா 3 மாதத்துக்கு அது ஓடிட்டுருக்கோம். நம்ம பாட்டுக்கு ரவுண்ட்ஸ் தான் வேலை. வாரம் இது வந்துருச்சு அது வந்துருச்சா, ஓகே இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் அது இதுன்னு எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம். நாங்கள் ஊரில் இறங்கி வீட்டில் போய் இந்த பெட்டியை வச்சுட்டு அடுத்த பெட்டியை எடுத்துக்கிட்டுலாம் வேறு ஃபாரின் போயிருக்கோம். பெட்டி வைக்கிறதுக்காகலாம் சென்னை வந்திருக்கோம். நாங்கள் அப்படியெல்லாம் ஓடிருக்கோம். அவ்வளோதான் ஓடப்பட்டு தான். அதுக்கப்புறம் கேப்டனுக்கு ஒரு வருஷத்தில் 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகுதுலாம் சொல்லுவாங்கல்லண்ணே. அந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்ஸாக மட்டுமே மாதத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் நிறைய கிடச்சிருந்துச்சு. ஆமாம் அதில் டே நைட்டு தெரியாது. ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே என்னைக்கு சார் வரீங்க? 10ஆம் தேதி வரோம். ஐயோ 10ஆம் தேதி சார் நமக்கு ஈவெண்ட்டு. 10ஆம் தேதி எப்போ ஈவெண்ட்டு? காலையில் 10:30 சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நம்ம காலையில் 10ஆம் தேதி எப்போ சார் ஃப்ளைட் போட்டுறீங்க? மதியம் ஃப்ளைட்டு சார். அதை காலையில் மாற்ற முடியுமா சார்? சார் நீங்கள் முதல் நாள் தானே சார் ஷோ முடிச்சிருப்பீங்க, டயர்டாக. இல்லை பரவாயில்ல சார் நாங்கள் காலையில் கிளம்புறாங்க. சரி காலையில் கிளம்புறோம். அந்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு சார் மதுரைக்கு சென்னையில் போய் இறங்கும்? 9:30 இறங்கும் சார். ஓகே சார் இவனுக்கு அடி சார். நாங்கள் 9:30 இறங்கிடுவோம். 10 மணிக்கெலாம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துடும். 10:30 நம்ம எங்கே சார் ஷோ? சார் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலில் தான் சார் ஷோ. தெய்வமே வந்துடுற தெய்வமே. அங்கேயே பாத்ரூமில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றி மேக்கப் போட்டு நல்லவே மாதிரி போய் நின்று ப்ரோக்ராம் பண்ணி. அப்போ காசு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் மேடைகள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் வீடியோ ஒன்று அப்லோட் ஆனோடனே ஒரு வியூஸில் வந்துருச்சா, கமெண்ட்ஸ் வருதா, கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக வந்துருச்சா, ட்ரெண்டிங்கில் வந்துருச்சான்னு பார்க்குறீங்கல்ல. இது மாதிரி இந்த கைத்தட்டல் ஸ்பாட்டு. நான் ஒரு ஜோக் சொன்னோன்னே கைத்தட்டிட்டாங்கன்னா அப்படி ஒரு கெத்து அவரு ஒரு ஜோக். ஆமாம், அது ஒரு பெரிய போதை. அது எனக்கு சங்கருக்கு மட்டும் கிடையாது. டிவியில் ஸ்டேஜில் பண்ணுற எல்லா மேடை கலைஞர்களுக்குமே அதை அனுபவிப்பாங்க. அது ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், மேஜிக் மேனாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கட்டும், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டான்ஸர் சிங்கர் யாராக வேணா இருக்கட்டுமே, கை தட்டினாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி பூஸ்டப் ஆயிரும். அது அந்த எனர்ஜியை வேறு எந்த எதாலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. சங்கரனுக்கு கமல் சார் நிறைய பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருக்காக போஸ்டர் அடிச்சிருக்காரு. இப்போ இறப்புக்கு கூட கமல் சார் வந்திருக்கு. அந்தளவுக்கு அவர் நேசிச்சார். நீங்கள் மிகப்பெரிய கமல் சார் ஃபேன் எனக்கு தெரியும், பர்சனலி எனக்கு தெரியும். உங்கள் லைஃப்பில் கமல் சார் ஆப்வியஸ்லி நம்ம இந்த ஆர்ட்டை விரும்புகிறோம்னா கமல் சாரை விரும்பாமல் இருக்க முடியாது. நான் சொன்னேன்ல, நான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டேன்ல, அதுக்கு காரணம் கமல் சார். தூர்தர்ஷனில் சலங்கை ஒளி படம் போடுறாங்க. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் போய் நான் டான்ஸ் கிளாஸ் சேர்றேன். 30 பேர் அந்த கிளாஸு, 29 பொண்ணுங்க, நான் ஒருத்தன் தான் பையன். என்ன சொன்னாங்கண்ணே மாஸ்டர்? அவங்களுக்கு ஆச்சரியம். அவங்க லேடி டீச்சர் தான். உனக்கு நிஜமாக ஏன்னா மற்ற டான்ஸ்லாம் ஆடுவோம், இது நான் கற்றுக்கணும்னு ஆசைன்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அவங்க ஷார்ட் டைமில் ரொம்ப அழகாக நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம். அப்புறம் கமல் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், பரதநாட்டியம் ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன், அதை கட் பண்ணிட்டு அடுத்து நான் கராத்தே போனேன் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் நம்மளும் படிப்புகள் வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனுக்குமே அவர் இருப்பார். இப்போ நான் செல்ஃப் மேக்கப் போட்டுக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கமல் சார் காரணம். ஸோ அவர் போஸ்டர் அடிச்சிடுவோம், நம்ம அடிக்க மாட்டோம், அவ்வளோதான். கமல் சாரை பிடிக்காமல் கலை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக கமல் சாரை பிடிப்பாங்க. எனர்ஜியில் ரஜினி சாரை பிடிக்கும். அந்த மனுஷன் என்ன எனர்ஜி பாருங்கள். நம்மளெல்லாம் தூங்கி முழிச்சோம்னா இருப்பா இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் கண்டிப்பாக அவர் தூங்கி முழிச்சோன்னே எனர்ஜியாக இருப்பாருன்னு நல்லா தெரியும். நீங்கள் மேக்கப்னோடனே இது சொல்கிறேனே, மேக்கப் நீங்கள் செல்ஃபாக போடுவீங்க, ஆனால் கெட்டப்ஸ் நீங்கள் அதிகமாக போடுவீங்க. ஆமாம், இசைக்கலைஞன்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதில் 26 கெட்டப். அது எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அது கமல் சார்
நீங்களாம் கமல் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க நிறைய. கமல் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்கள பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கோம் இப்போது நடிக்க கற்றுக்கிட்டு இருக்கிற இந்த டைமில். அந்த மேக்கப் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யார்ட்டாவது கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லை பார்த்து அது எப்படின்னா அது எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு மேக்கப் போட தெரியாது, கேட்குறேன். ஜஸ்ட் அது கம்பு சுத்திர வேலையில அது ஒரு கலை தான், நம்ம ரசித்து நம்ம பண்ணிக்கிறது தான். இப்போ நீங்கள் எங்களை சொல்கிறீங்கல்ல, இது அப்படியே அங்கே தான் போகும், அவர்கிட்ட தான் போகும் எல்லாமே அவர்கிட்ட ஒரு அங்கேருந்து வர்ற ஃபாலோவர் தான். அவர் சிவாஜி சாரை சொல்லுவார், சிவாஜி சார் ஒருத்தர் சொல்லுவார், இது அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய நூல், ஒரு பெரிய கயிறு தேர். நீ அந்த பக்கம் பிடிச்சிருக்கேன், நான் இங்கே பிடிச்சிருக்கேன், கமல் சார் முன்னாடி பிடிச்சிருக்காரு, அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்துருக்கோம். அதில் வந்து சங்கருக்கு வந்து இந்த மேக்கப்பு, கிளாசிக்கல் டான்ஸ் அதெல்லாம் இல்லை, அவரையும் ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ரொம்ப. ஆமாம், அவர் நடிக்கிறாரு நடிக்கலை எல்லாம் இல்லை, அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னா அவர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு அது ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அவர் நடிக்க வேணாம், ஒரு ஃப்ரேமில் அவர் இருக்கணும், நான் ஒரு ஓரமாக கூட இப்படி நின்றுட்டா கூட போதும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. கமல் சார்ட்டு நிறைய தடவை சொல்லவும் செஞ்சுருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு கமல் சார், ஏன்னா சங்கர் சொல்லுவார் நான் ஓரமாக நின்றுக்கிறேன்னு. அக்கா கமல் சாருக்கும் ரொம்ப தெரியுங்களா, எவ்வளோ பெரிய நல்லா நடிக்கேன், எவ்வளோ பெரிய ரசிகன் வெறியன், அவனை போய் நம்ம சும்மா நிற்க விடாது, அவனுக்கு ஒரு கேரக்டர் நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி மேபி அவரும் வச்சுருந்துருப்பார்னு நினைக்கிறோம். அதனால் இந்த ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக நடந்துருந்துருக்கும். கமல் சாரும் விட்டுருக்க மாட்டார். இல்லைனாலும் சங்கர் சாதாரணமாலாம் இல்லை, ஓப்பனாக வந்து கேட்டுரும், என்னை ஏன் கூப்பிடலை, என்னைய கூப்பிடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஓப்பனாக கேட்கும். எல்லாத்தையுமே கேட்கும். கமல் சார்ட்ட ஆபீஸாக ரொம்ப கேட்கும். அவ்வளோ வெறியராக இருந்தாலும் கமல் சாரை பார்த்தா போதும். ஒரு தடவை நகைச்சுவை மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானசம்பந்தனையா வந்து கமல் சாருக்கு ரொம்ப க்ளோஸு. விருமாண்டி படம்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஐயாட்ட வந்து சொல்கிறோம் கமல் சார் எப்போயாவது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகலை. ஏன்னா அவங்க சென்னை போகும்போது கமல் சாரை பார்த்துக்கிறாங்க. கமல் சார் எப்போ மதுரைக்கு வர போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு முறை வந்து நகைச்சுவை மன்றத்தில் ஐயா ஞானசந்தியா பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் நான் தரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு லவுட் ஸ்பீக்கர் போடுறாரு. நான் மேடையில் தான் இருக்கேன் பேசுங்க அப்படின்னு மைக்கில் வைக்கிறார். வணக்கம், நான் கமல்ஹாசன் பேசுகிறேன், மதுரை நகைச்சுவை மன்றம். கத்துறோம் எல்லாருக்கும். ஏன்னா டிவியில் இல்லாமல் சினிமாவில் இல்லாமல் கமல் சார் வாய்ஸை நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறோம். சங்கர் குதிக்குது, ஸ்பீக்கரில் கேட்குறீங்க, ஃபேனில் குதிக்குது. அப்புறம் முடிச்சுட்டு ஐயாட்ட போய் சொல்கிறோம், வாய்ப்பு ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி வாய்ஸை கேட்டே நம்ம சந்திக்கிறதுக்கான மீட் பண்ணுறதுக்கு அப்படி குதிச்ச ஆளுக்கு இப்போ வந்து எப்போ நினச்சாலும் கமல் சாரை போய் பார்க்கும். சார் என்னை கட்டிப்பிடிங்க, இங்கே உமா கொடுங்க சார், இங்கே இல்லை சார் இங்கே கொடுங்க இப்படின்னு உரிமையாக பேசுகிற அளவுக்கு சங்கர் வந்து கமல் சார் அடி இருக்குன்னு நினைக்கும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம பார்க்க முடியுமான்னு ஏங்கின ஆள் அவர் கூட வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஆனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த படமும் வந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு மேலே அது ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஃப்ரேமில் தான் வரலையே தவிர நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கமல் சாரோட ரொம்ப க்ளோஸு. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு மீட் அப்போ முதல்ல அவரை மீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணீங்களா இல்லை அவர் தனியாக? இல்லை, அவர் தனியாக தான் பார்த்துச்சு, பக்கி விட்டுட்டு போயிருச்சு. என்ன சொன்னார் பார்த்துருந்து? நீங்கள் என்ன சொன்னீங்க? வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோ காமிக்குது. பார்த்தியா ஆண்டவரை அப்படின்னுச்சு. எப்போயா போனேன், இப்போ தான் போயிட்டு வரேன், திடீர்னு ஃபோன் வந்துச்சு, கேட்டிருந்தேன் வர சொல்லியிருந்தாரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன்ட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு அநியாயம் பண்ணிச்சு. அந்த ஃபோட்டோ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஆமாம், போஸ்ட் அடிச்சிருக்கோம், டிபியில் வச்சுருந்துருக்கோம், இருக்கிற யார் சேவ் பண்ணி எல்லா நம்பருக்கும் அனுப்பிச்சி விட்டுச்சு. அதில் தான் ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுருந்துச்சு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதை பிடிக்கும். அவர் ட்வீட் போட்டதாக இருக்கட்டும், நேரில் வந்ததாக இருக்கட்டும், நேரில் வரும்போது சங்கர் முழிச்சு பார்த்துனுச்சுன்னா இன்னும் வில் பி ஹாப்பியாக இருந்திருக்கும். என்னென்னா இன்னும் நிறையா அது சாதிக்க வேண்டியதும் நடிக்க வேண்டியதும் பண்ண வேண்டியதும் இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டே இருந்தோம், ஐயோ நீ பழைய மாதிரியே 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஓடணும் கொட்டி வேணும், இப்போது வயசு மாறுது, எனர்ஜி குறையுது அப்படின்றப்ப நம்ம உடம்பை பார்த்துக்கணும். முந்தி மாதிரியே நம்ம இப்போ இருக்கக்கூடாது. முந்தி வந்து ஒரு ஃபுல் கில் சாப்பிட்றேன்னா இப்போ நீ ஹாஃப் கில் சாப்பிடவாது பழகிக்கணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரம் முன்னாடி ஜிம்மில் ஒர்க் பண்ணுறேன்னா இப்போ 1 மணி நேரமாக பண்ணணும். இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லும்போது அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். நேற்று வந்தவங்களாக இருக்கட்டும், சங்கரை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், பார்த்தவங்க பேசுகிறவங்களாக இருக்கட்டும்,
அந்த விஷயத்த சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. உடம்ப பார்த்துக்குங்க, உடம்ப பார்த்துக்குங்க, உடம்பு பார்த்துக்குங்க, ரொம்ப. ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்கிறாங்க, ட்ரிங்கான்னு சொல்கிறாங்க. ட்ரிங்க் மட்டுமே ரீசன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் சேர்ந்து அது ட்ரிங்க் ஆல்சோ ஒரு ரீசன் தான் நான் சொல்லுவேன். அது அந்த ஈயம் நிறைய பூசி அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுறதுனால 2000 அந்த பெயிண்ட் போட்டாங்கல்ல, சில்வர் பெயிண்ட். அந்த பெயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி சாந்து போட்டு வைப்போம். நானும் சங்கரும் தான் போய் அந்த பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கினது. அதுக்கு முன்னாடி வந்து சாந்து போட்டுருக்குல்ல, ஆமாண்ணே, செந்தூரம் மாதிரி சாந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு சாந்து போட்டு அப்படி வச்சு அப்படி தேய்ப்போம். லைட்டாக தேய்ச்சோம்னா அது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும். பாடி பில்டிங் காம்படிஷனில் அந்த வெறும் எண்ணெய் மட்டும் போட்டிக்காமல் அது போட்டு பண்ணும்போது பயங்கர ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும். இது ஜிம் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் காம்படிஷன் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து இது என்ன பண்ணும்னா இந்த மசில் ரெண்டையும் தனித்தனியாக ஷேக் பண்ணும். மியூசிக் தந்தாப்பில் ஆட்டும். அப்போ நாங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம். ராம்பராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதை ஆட்டணுவோம். போடா அப்படின்னும். அப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் எதாவது பாட்டு போடுவாங்களா, அந்த பாட்டுக்கு ஏற்றாப்புல ஆட்டுனா அதுக்கு மியூசிக் நாலேஜும் இருக்குது, டான்ஸரும் கூடன்றனால இது பயங்கரமாக ஆட்டும். இதை வந்து ஒரு காம்படிஷனில், மிஸ்டர் ஸ்ட்ராங் காம்படிஷனில் அப்ளை பண்ணுறோம். அந்த பெயிண்ட் வாங்கி போட்டுட்டு அவங்க ஃபஸ்ட்டு நிறைய போசஸ்லாம் சொல்லுவாங்க. அங்கே இருக்க ஜட்ஜஸ் இது கொடுங்க, பைசஸ் கொடுங்க, ப்ரோக்ராம் கொடுங்க, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்கன்னு வச்சுக்குவேன். அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் டைமுக்கு சொல்லுவாங்க, ஃப்ரீ, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். அந்த டைமில் சங்கர் இதை பண்ணும். இது பண்ணால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் ஆளும் சும்மா கும்முன்னு இருக்கும். ப்ரைஸ் தான் கண்டிப்பாக. அதுதான் அப்படியே பர்ஃபார்மன்ஸாக மாறும். ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது ரோபோ ஆடுறவர் ரோபோ சங்கர். ஏன்னா ரோபோ படமே அப்போ வரல, அப்போயே ரோபோ சங்கர். என்ன ரீசன்னா அது வந்து பெயிண்ட் போட்டு இப்படி நடந்து வரும்போது அது ரோபோ மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக. மாஸ்க்லாம் போட்டு முகமே தெரியாது. ஃபுல் பாட்டுக்கு ஆடி முடிப்பாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் கைதட்டும் உங்களின் பாராட்டு ஒன்றேதான் கலைஞர்கள் எங்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷம் எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்பயே வந்து சங்கருக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு அந்த 2000. ஏன்னா அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்ப ஸ்வெட்டு உள்ளேயும் போகாது, வெளியும் வராது. அது போட்டுச்சுன்னா ஒரு 3 hours எப்படி இருந்தாலும் அந்த டைம் எடுத்துரும். அப்புறம் அழிக்கும்போது அப்புறம் அந்த டைம்லேயே டாக்டர்ஸ்லாம் பார்த்தா சத்தம் போடுவாங்க, ஏன்னா பெயிண்ட்டு கொண்டு போய் உடம்புல தைப்பானடா, பைத்தியக்கார பயல்கடா நீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் இதுதான் மேடைனா என்ன வேணாலும் செய்கிறாச்சு, மொட்டை அடிக்கும், தலைகளை நிற்கும், என்ன வேணாலும் பண்ணும். அப்பயே வந்து ஜாண்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை சரி பண்ணோம். அப்புறம் சேனல் வந்ததுக்கப்புறம் மிமிக்ரிலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. காமெடியனாக நல்லா தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த போகிற இடத்துல ரோபோவை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் இதை முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போனோம், ரோபோ போட்டு அது ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் போய் காமெடியனாக ஆகணுமே தவிர இன்னும் நம்ம ரோபோ போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உடம்பு மாறுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த பண்ண முடியும். நீ தொப்பையும் எப்பயுமா போய் ரோபோ போட்டேன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்போயே ஜாண்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். இப்போயும் வந்தப்போ இது பயங்கர கான்ஃபிடென்ட். என்னென்னா நம்ம அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம், கிளியர் ஆகிட்டோம், நான் கிளியர் ஆகிட்டேன், நான் நல்லாயிட்டேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து ஜிம் ஒர்க்காக இருக்கட்டும், மருந்து சாப்பிட்றது கம்மியாக இருக்கட்டும், வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துக்கிட்டது. அதுக்கு தெரியல. இப்போயுமே இந்த தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு சொல்லும்போதுமே நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதுக்கு இதே தான் வேலை, சும்மா போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது போகும், சரியாகவும் வந்துடும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் ஆகாது, அது உடம்பு அந்த மாதிரி உடம்பு. 2 மணி நேரம் ஜிம்மில் அப்படின்னும். 2 மணி நேரம் எதுக்கு நீ இப்போ பண்ணுற, நீ மிஸ்டர் ஸ்ட்ராங் காம்படிஷன் போகும்போது பண்ண ஓகே, இப்போ நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னும். ரொம்ப வில் பவராகவே, ரொம்ப வில் பவர். இப்போயுமே ஷூட்டில் இருந்தப்போ தான் அந்த சம்பவம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஷூட்டு நான் கேள்விப்பட்டேன், டேக்கப்போ ரொம்ப எனர்ஜியாக பண்ணியிருந்தாராம். டேக்கப்போ 2-3 போயிட்டு ஷூட் போயிட்டே இருந்துச்சு. டேக்கப்போ பயங்கரமாக கட்டு சொன்னோன்னே கொஞ்சம் சோர்வாக இருந்தார் அப்படின்றது மாதிரி சொன்னாங்கண்ணே. நீங்கள் அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே கண்டிப்பாக ரொம்ப கலங்கியிருப்பீங்க. ஏன்னா எல்லாரோட பசங்க லைஃப்லையுமே பொண்ணுங்க லைஃப்லையுமே வந்துட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டு நண்பரை வந்து இழந்திருப்போம், ஏதாவது ஒரு வகையில் ஆக்சிடென்ட்டோ சம்திங் எல்ஸ் இழந்திருப்போம். நீங்கள் வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டோ ஒரு காலேஜ் ஃப்ரெண்டோ வந்தால் ஒரு 10 வருஷம், ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் பழக்க வழக்கம் கொஞ்சம் துண்டிக்கப்படலாம்.
நீங்கள் சொந்த ஊர் ப்ளஸ் சென்னை ப்ளஸ் ஒரே ப்ரொஃபஷன் ஃப்ரெண்ட்ஸு, அந்த தருணங்கள் வந்து ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளாக தான் இருந்திருக்கும். டிவியில் படங்களில் நிகழ்ச்சிகளில் பண்ணல எல்லாமே பர்சனல் லைஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொழம்பு போயிருந்துச்சு, அப்போ வீடியோ கால் பேசணும். அப்புறம் காலேஜ் நிகழ்ச்சி அமிச்சம் பேசினேன் சத்தியம். வீட்டுக்கு வந்துச்சு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. வாசலில் வந்து நின்றுட்டு எங்கடா இருக்கேன் அப்படின்னுச்சு. நான் வீட்டில் இருக்கேன். நானும் வீட்டில் தான் இருக்கேன். எந்த வீட்டில் அப்படின்னு கேட்டிங்களா? கதவை தரேன், வாசலில் வந்து நிற்கிது. சும்மா அப்படியே வந்தேன். சரிண்ணா நம்ம அந்த இது பண்ணுவோம்னு சொன்னோம்ல, புதுசாக ஒரு பிளான் பண்ணுவோம். நீங்கள் பிளான் பண்ணிங்களாண்ணா இப்போது? பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திருப்பி நம்ம 2 பேரும் ஷோ போவோம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவோம். அப்போ நான் சொன்னேன் வேவ் லெங்க்த்து வேறு வேவ் லெங்க்த்தில் இருக்கும். நீ நடிகன் ஆகிட்ட, நீ முழுசாக நடிகனாக மாறிட்ட. நீங்கள் மட்டும் இல்லை, அவர் வந்து திரைப்படங்கள் படங்கள் நிறையா பண்ணி. ஆமாம், அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போயிட்டார். நீ எப்படி நீ திருப்பி வருவேன்னா, இல்லை நம்ம பண்ணுவோம் வான்னு சொல்லிட்டு ஒரு கிளி உருகுது வந்து 1998 2000 பண்ணும்போது 70-80களில் வந்த இது எப்படி இருக்குன்னு பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த 50 இயர்ஸில் நிறைய எடுப்போம்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி கேள்வி பண்ணுறோம். நான் நீ தூக்கு பார்ப்பேன், நீ தூக்கிடு, நான் ஃபியூஷன் ரெடி பண்ணுறேன், இருறா நான் உன்னை தூக்குறேன்டா அப்படின்லாம் சொன்னோம். 2 கையில் தூக்கக்கூடாதுப்பா, ஒரு கையில் தூக்கணும். என்னை அப்படி தான் தூக்க, என்னை ஒரு கையில் உங்களை தூக்கி, ஒரு கையில் என்னை இப்படி தூக்கி நிப்பாட்டிடும். இங்கே பிடிக்கும், நான் தலைகீழ் அப்படி தொங்குவேன் யூ மாதிரி, இப்படி பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிடும். அந்த நீயா பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடிருப்போம். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம், அந்த பாம்பு டான்ஸ் அதிலெல்லாம் என்னை வந்து ரப்பர் பேண்டு மாதிரி மாடியில் துணியாய் போட்டு எடுத்துகிட்டு வருவோம்ல, அப்படி என்னை தூக்கிட்டு வரும். நீ அந்த மாதிரி தூக்கு, நான் ஃபியூஷன் ரெடி பண்ணுறேன், நம்ம பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த டைம். இந்த டைமில் இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, அவருக்குமே இது அன்எக்ஸ்பெக்டட் தான். உங்களுக்கு இவ்வளோ வருஷத்தில் சிரித்து பேசும்போது இப்போ அவரை பற்றின மெமரிஸ் நீங்கள் சொல்லும் போதுமே சிரிச்சுக்கிட்டே தான். ஆனால் அது அப்படியே தானே உள்ளே ஊறி இருந்துச்சு. அது ஊருக்கு அது இன்னொரு ரீசனும் இருக்குது. நீங்கள் ஏன் அழுகலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுன்னு கூட கேட்பாங்க. நான் 26 வருஷமாக சங்கரோட பழக்கம் தம்பி. 26 வருஷத்தில் சங்கர் ஒரு நாள் கூட என்கிட்ட நான் அழுது பார்த்ததே கிடையாது, அவர் வருத்தப்பட்டு பார்த்தது கிடையாது, சோகமாக இருந்து பார்த்ததே கிடையாது. எந்த விஷயத்துக்குமே சரி, ஃபினான்ஷியல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தாலும் சரி. அவங்க மொதல் அண்ணன் இறந்து போனார். அவங்க 4 பசங்க, அவங்க சங்கர் தான் லாஸ்ட்டு. அப்போ மொதல் அண்ணன் இறந்து போனார். டேய் சுப்பிரமணி இறந்துட்டான்டான். என்னையா சொல்கிற? ஆமாடா வா, இவ்வளோதான். ஆமாம், 3வது அண்ணன் ஒருத்தர் இருக்கார், சுபகண வேலாயுதம்னு சொல்லி இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அப்பயும் வந்து வேலாயுதம் இறந்து போயிட்டான்டா. என்னையா சொல்கிற? ஆமாடா வாடா. அது வந்து அதுக்கு அழுகிறது பிடிக்காது. இப்போ அழுதானாப்புல சரியாக போயிருமா, சோகமாக இருந்தால் சரியாக போயிருமா, அடுத்து யோசிப்போம் வா, அடுத்த பிளான் பண்ணுவோம் வா அப்படின்னு. அவங்க மாமனார் இருந்தாங்க, அவங்க மாமியார் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே சங்கடம்ன்றது மனசுக்குள்ளே வச்சுக்குமே தவிர அழுகாது. அப்போ நான் ஒன்று நினச்சேன், உனக்கு அழுகிறது பிடிக்காதுல்ல, நான் அழுகலைப்போ அப்படின்னு இருக்காங்க. அதே மாரி நம்ம பர்ஸ்ட் ஆகும். லாஸ்ட் டைம் அதை தூக்கிட்டு போகும்போது பக்கி இவ்வளோ தூரம் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இல்லை, விட்டுட்டு போயிட்டு இல்லை இப்படின்ற ஒரு எமோஷன் நம்மளடியாக வரமே தவிர, ஆனால் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது அதுக்கு பிடிக்காதுல்ல, அதுக்கு அது சந்தோஷத்தை தரும்ல. ஒவ்வொரு விதமாக அஞ்சலி சொல்லுவாங்கள்ல, இது இந்த மாதிரி ஒரு அஞ்சலியாக இருக்கட்டும். 26 வருஷங்களில் எவ்வளோ நினைவுகளை எங்களுக்கு இருக்குது. இப்போ நான் எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பேர்கிட்ட ஷேர் பண்ணாலுமே சரி, எங்களுடைய நினைவுகள் வந்து அவ்வளோ இருக்குது. இது சொல்லி முடியவே முடியாது, எனக்குள்ளே மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. திருப்பி 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 என்னென்னா அதை சொல்லக்கூட எனக்கு ஷேர் இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கவேன், நான் சொல்கிறதா நீ நம்பி ஆகணும், டவுட்டாக இருக்கா சங்கத்தை கேளுப்பா அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியாது. அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. என் நினைவுகள் என்னோடு இருக்கட்டும். யார் அழுதாலுமே சங்கருக்கு பிடிக்காது, நான் அழுதா கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் நான் அழுகலை. இஸ் ஆல்வேஸ் என் கூட இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக நான் கடைசி சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் உங்களோட இருப்பாருன்னா, நீங்கள் உங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அவர், கண்டிப்பாக அவரோட நல்லபடியாக உங்க கூட இருப்பாருண்ணே. எல்லாரோடையும் இருக்கட்டும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சிரிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா ட்ராவல் பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். எல்லோரும் அந்த மாதிரி இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்.
ஏன்னா ரொம்ப 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 சீக்கிரம், அதுதான் சங்கடப்படுற விஷயம். ரொம்ப ரொம்ப சீக்கிரம், இது டூ இயர்லி. நீ இப்படி போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவேன், இப்போ 70 வயசுலாம் தாண்ட மாட்டான் அப்படின்லாமா சொல்லுவோம். இது வந்து இந்த 45, 46ன்றது நம்பராகவே ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். அது என்னென்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அடிபட்டுருச்சுங்க, கீழே விழுந்துட்டாருங்க அப்படின்னா பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. ஆள் ஜைஜாண்டிக்காக இருக்குது. போன வாரம் நான் ஒரு ஷோ அனுப்பிச்சி வைக்கிறேன், 1.5 மணி நேரம் ஷோ பண்ண சொல்கிறேன். சங்கரா நானும் அசாரும் வேறு ஷோவில் இருக்கோம், அந்த டேட்டில் கேட்குறாங்க நீ போயிட்டு வரியான்றேன். போயிட்டு வரேன்டான், பேமெண்ட் இதுதான் பேமெண்ட், பரவாயில்லடா. அவரும் சென்னை கிரியும் போயிட்டு வராங்க. 1.5 மணி நேரம் ஷோ பண்ணுன்னு சொல்கிறேன். சரின்ட்டு போயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் அந்த காலேஜ் பையன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான், ஆனால் 2.5 மணி நேரம் ஷோ பண்ணாங்கன்றான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஐயோ நீ 1.5 மணி நேரம் பண்ணுறேன்னு சொல்லும்போதே அவர் பண்ண மாட்டாருங்க, 1 மணி நேரம் தான் பண்ணுவார்னு நான் சொன்னேன். இல்லைடா, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு, அந்த கல்லூரி வந்து பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, அதுக்கு தான் நம்ம 600-400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். அதனால் என்ன இருக்குன்னு நான் பண்ணி முடிச்சு தான் பார்க்குறேன். 2.5 மணி நேரம் ஷோ தம்பி. இப்போ என்ன 20ஆம் தேதியா, இந்த மாதம் 8ஆம் தேதி நான் சொல்கிறேன், திருச்சி பக்கத்தில் செப்டம்பர் 8 கொங்கு காலேஜ்னு ஒரு காலேஜ், 2.5 மணி நேரம் ஷோ. நான் கேட்குறேன், 2.5 மணி நேரம் என்னையா பண்ணீங்க? என்ன கிழிச்சிருந்துட்டேன், கீழே போய் இறங்கி எல்லாம் சிரித்து உருண்டுட்டாங்க. இனி அந்த காலேஜில் நம்ம தான் ஃபுல்லாக, நான் சொன்னேன் அதான் 2.5 மணி நேரம் பண்ணி முடிச்சிட்டியா, இனி எதுக்கு அந்த காலேஜில் என்னை கூப்பிடுறாங்க? என்னையா பண்ணீங்க 2.5 மணி நேரமானா? எல்லாமே பண்ணிட்டேன், பாடினேன், டான்ஸ் பண்ணேன், ஆடினேன், எல்லாமே பண்ணேன். அந்த எனர்ஜி துளி கூட குறையாமல் இருந்துட்டு பட்டுன்னு இந்த செய்தி வந்தது. ஏதுக்கு முடியல. அதான் உடம்பு சரியில்லாமல் இருந்து வச்சுச்சுன்னா கூட ஆமாப்பான்னு சொல்லி நம்ம மனசால் கொஞ்சம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எதுவும் ஆயிருமோன்ற நோக்கம்லாம் இல்லை. ஷூட்டில் தான் இருக்குது, விழுகுது, பாக்கிது முடிச்சுன்றப்ப எதுக்குள்ள முடியல. கண்டிப்பாங்க. பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் யூ. எல்லாருக்கூடையுமே எல்லாருக்கூடையுமே பார்த்து நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். நம்ம எல்லாருக்கூடையும் எப்பயுமே அவர் இருப்பார். நீங்கள் உங்களுடைய அற்புதமான நினைவுகளை ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தம்பி குட்டி வினாவை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். தொகுப்பாளர் குட்டி வினாவட்ட இன்றைக்கி நான் வந்து, அதுவும் உனக்கும் சங்கரை நல்லா தெரியும். ஆமாம், எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், திருச்சி ப்ரோக்ராம்க்குலாம் ஆமாம் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம், சேர்ந்து போயிருக்கோம். உங்க கூட ஷேர் பண்ணதில் சந்தோஷம். பட் இது ஒன்லி ஷேரிங் மட்டும்தான், இது பத்தாது. இன்னும் நினைவுகள் நிறைய இருக்குது. நினைவுகளாகவே இருக்கட்டும். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.